அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் யாசர் அரபாத் ராஜா அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் சகோதரர் முஜாஹித் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்டா, இரண்டாவது ஜமாத்து தொழுகக்கூடாது, அது மார்க்கத்தில் ஆதாரம் கிடையாது, அது கூடாத ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு கருத்தை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதற்கு அவர்கள் சான்றாக சில செய்திகளை சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது நபித்தோழர்கள் காலத்திலிருந்தே இதுக்கு முரண்பட்ட கருத்து இருக்கிறது, மாறுபட்ட கருத்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. அது மாதிரி 2வது ஜமாத்தாக ஜும்மா தொழுகை நடத்தலாமா, 2வது ஜமாத்தாக பெருநாள் தொழுகை நடத்தலாமா, இது கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால 2வது ஜமாத்து கூடாது அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. ஆனா அப்படி சொன்னாலும் ஒரு ஹதீஸ் அவர் மறுக்க முடியாத ஒரு செய்தியாக இருக்கிறது. அந்த செய்தியை சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா, தப்பும் தவறுமான ஒரு வியாக்கியான விளக்கத்தை கொடுக்கிறார். அதாவது திருமதியில அபுதாவுது போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றிய நிலையில் ஒரு மனிதர் வந்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடன் சேர்ந்து தொழுவதன் மூலம் இவருக்கு லாபம் அளிக்கக்கூடியவர், அதாவது வேறு சில செய்திகளை தர்மம் செய்யக்கூடியவர் யார் என்று கேட்டார்கள். ஒரு மனிதர் முன் வந்தார், அவருடன் வந்த மனிதர் சேர்ந்து தொழுதார் அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்யுது, ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை அவர்களுக்கு என்ன செய்ய முடியல, மறுக்க முடியல. ஆனா இந்த செய்தியை வச்சு என்ன சொல்றாங்க, இதுல இந்த செய்தியில நேரடியாக என்ன விளங்குதுண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்து தொழுகையை முடித்திருந்த நிலையில தொழுது முடிஞ்சாச்சு. அப்ப ஒரு நபித்தோழர் வர்றாங்க பள்ளிவாசலுக்கு தொழுக வர்றது ஜமாத்தா தொழுகத்தானே வருவாங்க. தனியா தொழுகிறாங்க, கடையில தொழுதுருவாங்க, வீட்டுல தொழுதுருவாங்க, எந்த இடத்துல பூமி முழுவதும் தொழுகிடமா இருக்கிறது, எங்க வேண்டாலும் தொழுதுக்கலாம். பள்ளிவாசலுக்கு வர்றதே இதுக்காகத்தான் வருவாங்க, தொழுகைக்காகத்தான் வருவாங்க, ஜமாத்தோட தொழுகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வருவாங்க. ஆனா அப்படி வரக்கூடிய அந்த ஒரு நபித்தோழர் அவர் இருவராக மூவராக வந்திருப்பாரு, ஆனால் அவங்களே தனியா ஜமாத் தொழுதுருப்பாங்க, தொழுக சொல்லியிருப்பாங்க. அவர் ஒருவராக வந்ததுனால இவருடன் சேர்ந்து இவருக்கு லாபம் அளிக்கக்கூடியவர் அல்லது தர்மம் செய்யக்கூடியவர் யார் என்று கேட்கிறாங்க. ஏன்னா தனியா தொழுகிறது ஒரு நன்மை என்றால், ஜமாத்தாக தொழுவது 27 மடங்கு நன்மை, 25 மடங்கு நன்மை அப்படிங்கிற ஹதீஸ் இருக்கிறது. அப்ப இவரோட சேர்ந்து தொழுகக்கூடியவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஒரு நபித்தோழர் எந்திரிச்சு என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிச்ச பள்ளிவாசல்ல 2வது ஜமாத் நடந்ததற்கு தெளிவான சான்றாக இருக்கிறது. ஆனா இவங்க 2வது ஜமாத் கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க இது எப்படி எல்லாம் மறுக்கிறாங்கண்டா, இது ரசூலுல்லாஹ் அவருக்கு மட்டும் சொன்னது, இது ஏற்கனவே தொழுதவர் தான் என்ன செய்யறாரு, மீண்டும் தொழுக வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை இவங்க சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கணும். ஏற்கனவே தொழுதவர் இருந்தால் நீங்க என்ன செய்யலாம், 2வது ஜமாத் நடத்தலாம், புதுசா வரக்கூடியவங்க 2வது ஜமாத் நடத்தக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தா தான் இவங்க சொல்றதுல நியாயம் இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல. இந்த பள்ளிவாசலுக்கு தொழுக வர்றதனுடைய நோக்கமே ஜமாத்தாக தொழுக வேண்டும், அந்த 27 மடங்கு நன்மையை பெற வேண்டும் என்ற நோக்கத்துல தான் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அப்ப அவருக்கு ஜமாத் மிஸ் ஆயிருது, ஜமாத் கிடைக்காமல் போயிருது, ஏதோ ஒரு காரணமா லேட்டா வந்திருப்பாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவரோட சேர்ந்து என்ன செய்யுங்க, யாராவது நன்மையை செய்யுங்க, அவருக்கு அந்த 27 மடங்கு நன்மையை பெற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா, ஜமாத்து தொழுகைக்கு ஆர்வம் ஊட்டுறாங்க. 2வது ஜமாத்து நடக்கிறது. அது போக இதுல இவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு வாதமும் என்ன செய்யாது, நிக்காது, இது அவருக்கு மட்டும் உரியது அப்படிங்கிறது நிக்காது. பொதுவா ஒரு செய்தி வந்தாலும் அது ஹதீஸ் தான். அந்த ஹதீஸ்ல பெறக்கூடிய சட்டங்களை என்ன செய்யணும், நுணுக்கமாக விளங்கணும். நம்ம ஏற்கு மாறலாம் என்ன செய்யக்கூடாது, விளக்கம் கொடுக்கக்கூடாது. ஒரு செய்தி தான் வந்ததுனால அதை தள்ளி விட்டுறணும் என்றோ அல்லது அவருக்கு மட்டும்தான் உரியது என்று சொல்லக்கூடாது. இப்போ உதாரணமா நீங்க எடுத்துக்கொண்டிருக்கிறீங்கன்னா, நஜ்ஜாஜி என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் என்ன செஞ்சாரு, அவரும் மரணித்துட்டாரு. மரணித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு காரணத்தை சொல்லி தொழுக வைக்கிறாங்க. என்ன காரணம் சொல்றாங்க, அவருக்கு தொழுகை நடத்தப்படவில்லை, வாங்க நம்ம தொழுகுவோம்னு சொல்றாங்க. அப்ப ஒரு முஸ்லிமானவர் மரணித்து விடுவாரையானால் அவருக்கு யாருமே தொழுகை நடத்தப்படவில்லை என்றால் என்ன செய்யலாம், முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம தொழுகலாம். இப்ப சைனா போன்ற நாடுகள்ல முஸ்லீம் மரணிச்சிட்டாங்க அல்லது போன இடத்துல மரணிச்சிட்டாங்க, அவர் ஒருவர் தான் முஸ்லீம், அவருக்கு யாரும் தொழுகை நடத்தப்படலை அப்படிங்கிறது உறுதியா நமக்கு தெரியுது. அப்ப அவருக்காக நம்ம என்ன செய்யலாம், அந்த காயிப் ஜனாசா அப்படிங்கிற ஒரு தொழுகையை நம்ம என்ன செய்யலாம், தொழுகலாம். தொழுகை நடத்தப்பட்டவருக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, தொழுகக்கூடாது. அது இதுல உள்ள சட்டம். தொழுகை யாருக்கு நடத்தப்பட்டு விட்டதோ அவருக்கு என்ன செய்யக்கூடாது, மீண்டும் தொழுக வைக்கக்கூடாது. ஆனா அந்த மீண்டும் தொழுக வைக்கக்கூடாதுங்கிறதுல என்ன விளங்கணும் அப்படின்ட்டா, இப்ப ஒரு ஜனாசா முன்னாடி வச்சு தொழுதுட்டோம், தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, திடீர்னு ஒரு 100 பேர் வர்றாங்க, வெளியூர்ல இருந்து என்ன செய்யறாங்க வர்றாங்க, நம்மளும் தொழுகையில கலந்துக்கிட்டு லேட் ஆயிருது. அப்ப அவர்கள் மீண்டும் அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தலாமா, தாராளமா தொழுகை நடத்தலாம். அவருக்கு தொழுகல, அந்த ஜனாசாவில் என்ன செய்யல, தொழுகாத காரணத்தினால தொழுகல. அது மாதிரி தான் ஜும்மா தொழுகை நடந்துருச்சு. அவங்க என்ன செய்யறாங்க, லேட்டா ஏதோ ஒரு வேலையின் காரணமா வெளியே போயிட்டு திடீர்னு ஒரு 19 பேர் வந்துட்டாங்க, அல்லது பள்ளிவாசல் நிரம்பி வெளியுது, ரோட்ல இருந்து தொழுக முடியல, வெளியே நிக்கிறாங்க. அப்ப அவர்கள் 2வது ஜும்மா நடத்தலாமான்னா தாராளமா நடத்தலாம்.
2வது ஜமாத்து நடத்துவதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக என்ன செஞ்சிருக்காங்க, அனுமதி கொடுத்திருக்காங்க. தொழுகாதவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தா தொழுதவராகவும் சேர்ந்து தொழுகுங்க அப்படிங்கிறது அது அர்த்தம். அவங்க 2 பேர் 3 பேர் 4 பேரா வர்றாங்கன்னா அவங்களே ஜமாத்தா தொழுதுருவாங்க. அது யாரும் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களே என்ன செஞ்சிருவாங்க, அந்த உதவியை பெற்றுக்கொள்வார்கள். ஒருவராக வந்திருக்கக்கூடிய காரணத்தினால தான் என்ன செஞ்சாங்க, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவருக்கு நன்மையை பெற்று தருவது யார் அப்படின்னு கேட்டு என்ன செய்யறாங்க, அந்த ஒரு செய்தியை சொல்றாங்க. அதனால 2வது ஜமாத் என்பது தாராளமா தொழுகலாம். அதுபோக இந்த சலஃபுகள் என்று சொல்லக்கூடிய இவர்கள், அதாவது முஜாஹிதா இருக்கட்டும் அல்லது அவரை சார்ந்தவர்களா இருக்கட்டும், அவங்க சலஃபுகள் பொதுவாக இந்த சஹாபாக்களுடைய கூற்று என்ன செய்வாங்க, அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. நம்ம சஹாபாக்களுடைய கூற்றை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அது மார்க்கத்துடைய ஆதாரம் கிடையாது. ஆனாலும் இவங்க சஹாபாக்கள் காலத்திலேயே முரண்பாடாக இருந்தது, அவங்க மாறுபட்ட கருத்துல இருந்தாங்க அப்படி சொல்றாங்க. சஹாபாக்கள் அப்படி செஞ்சிருக்கிறாங்களா இல்லையா, செஞ்சதுக்கு உண்டான ஆதாரம் இருக்கிறது. புகாரிலே ஒரு ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு பள்ளிவாசலுக்கு வந்த போது அங்கே தொழுகையை முடிந்து விட்டது. உடனே பாங்கும் இக்காமத்தும் சொல்லி ஜமாத்து தொழுகையை நிறைவேற்றினார்கள், ஜமாத்தாக தொழுகையை நிறைவேற்றினார்கள். அப்ப ஒரு 4-5 பேர் சேர்ந்து என்ன செஞ்சிருப்பாங்க, 2 பேராவது குறைஞ்சபட்சம் 2 பேராவது சேர்ந்து தான் என்ன செஞ்சிருப்பாங்க, ஜமாத்தாக தொழுதிருப்பாங்க. அதே மாதிரி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க ஒரு பள்ளிவாசல் நுழைந்தார்கள், அவர்கள் தொழுது முடித்திருந்தார்கள். எனவே அல்கமா, அஸ்வத், மஸ்ரூக் ஆகியோருடன் ஜமாத்து தொழுகையை நடத்தினார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் என்ன செய்யுது, ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப சஹாபாக்கள் அவங்களுடைய வழிமுறையா என்ன செஞ்சிருக்கிறது, தொழுகை முடிந்து விட்டால் ஜமாத்தாக தொழுகலாம். அதுபோக என்ன செய்யறாங்க, அந்த மதுஹபுகள்லையும் 2வது ஜமாத்துக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, 2வது ஜமாத்து கூடாதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை என்ன செய்யறாங்க, பதிவு பண்றாங்க. மதுஹபு கிதாபுகள்லையும் என்ன செய்யறாங்க, தெளிவாகவே 2வது ஜமாத்து எத்தனை வேண்டாலும் தொழுகலாம், திரும்ப திரும்ப ஜமாத்தாக தொழுகப்படுவது குற்றம் இல்லை, அது சரியானது தான், அது அழகானது தான் என்று சொல்லக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதையெல்லாம் உங்களுக்கு ஆதாரமா போட்டிருக்கிறோம். அதனால சகோதரர் முஜாஹித் ரசீன் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் 2வது ஜமாத் கூடாது என்பதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் அவங்க முன்வைக்கல. அவங்க சொல்லக்கூடிய ஆதாரமே 2வது ஜமாத்துக்கு தான் ஆதாரம். அதை என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அதுபோக அந்த தொட்டு தொழுகிற சம்பந்தமா என்ன செய்யறாங்க, ஒரு செய்தியை சொல்றாங்க. அதை தொடுவது என்பது உணர்த்துவதற்காக, அல்லது தெரிந்தவர்களாக இருப்பார்கள், பக்கத்துல போய் நின்றாலும் என்ன செஞ்சலாம், தொழுதரலாம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது சொல்றாங்க, அது சுன்னத்தான உபரியான தொழுகைகளுக்கு செஞ்சது. சுன்னத்தான உபரியான தொழுகையா இருந்தால் ஜமாத் ஆயிருச்சா இல்லையா, அப்ப அது ஜமாத்துல என்ன செய்யும், கூடும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, அதாவது தஹஜ்ஜத் தொழுகை தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. மைமுனா ரலியல்லாஹு அவங்க வீட்டுல தொழுகிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, திடீர்னு ரசூலுல்லாஹ்வுக்கு இடது பக்கத்துல போய் நிக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் வலது பக்கத்துல நிப்பாட்டி என்ன செய்யறாங்க, தொழுகையை தொழுதார்கள். அப்ப இடையில போய் சேர்ந்தாண்டா ரசூலுல்லாஹ் விட்டதுல இருந்து தானே ஓதிருப்பாங்க, மீன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓதிருக்க மாட்டாங்கல்ல. இப்ப அதையும் அவர் என்ன செய்யறாரு, கிண்டல் பண்றாரு. சகோதரர் முஜாஹித் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரர் என்ன செய்யறாருன்னா, இப்ப அல்ஹம்து ஓதிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆள் சேர்றாங்க, அவர் என்ன செய்வார், சத்தமா மாலிகி யௌமித்தீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வோட இடையில போய் ஜமாத்தா தொழுகக்கூடிய நேரத்துல எப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சிருப்பாங்க, இடையில தானே போய் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க இடையில தானே போய் சேர்ந்தாங்க. அப்ப இடையில சேர்ந்தா எதுல இருந்து ஓத ஆரம்பிக்கிறாங்க, அதுல இருந்து தானே ஆரம்பிக்க முடியும். தொட்டு தொழுகிறது சேர்றது என்பது, தொடுவது நம்ம நிக்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணு, தொட்டணும் முதுக தட்டணும் தொட்டணும் அப்படிலாம் கிடையாது. பக்கத்துல நின்றாலே உணர்ந்து கொள்வார்கள், தெரிந்து கொள்வார்கள் அப்படி என்று இருக்குமே. ஆனால் அதுல பிரச்சனை இல்லை. 2வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொட்டு இருக்கிறாங்க, அவங்கள வலது பக்கத்துல நிக்கிறதுக்கு பதிலாக இடது பக்கத்துல போய் நிக்கக்கூடிய நேரத்துல அவங்க அவங்கள பிடிச்சி இழுத்து என்ன செய்யறாங்க, வலது பக்கத்துல நிப்பாட்டினார்கள் அப்படிங்கிற செய்தி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதனால 2ஆம் ஜமாத் என்பது மார்க்கத்துல உள்ளது. அது தாராளம் என்ன செய்யலாம், தொழுகாதவர்களாக இருப்பார்களே ஆனால் 2வது ஜமாத்தாக என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். ஒருவராக வருவாரையானால் அவருக்கு நன்மை செய்யும் விதமாக, தர்மம் செய்யும் விதமாக ஏற்கனவே தொழுதவர்களும் அதுல சேர்ந்து என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். இதுக்கு இன்னும் ஒரு ஹதீஸ உதாரணமா சொல்வதாக இருந்தா, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்வாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஜமாத்து தொழுகையை தொழுதுருவாங்க. ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து ஒரு வக்து தொழுகை ஜமாத்தா என்ன செஞ்சிருவாங்க, தொழுது விட்டு அவர் போய் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய அந்த கூட்டத்தாருக்கு போய் தொழுகை நடத்துவாங்க, இமாமாக நின்று. அப்ப ஏற்கனவே ஒரு தொழுகை தொழுது முடிச்சிட்டாங்க, அவங்க போய் என்ன செய்யறாங்க, மற்றவர்களுக்காக என்ன செய்யறாங்க, போய் தொழுகை நடத்துறாங்க. அப்ப ஒருவரே 2 ஜமாத்தா தொழுகிறாரா இல்லையா, 2 ஜமாத் இருந்தா அவர் உபரியாக போயிடும், அது வேற விஷயம். ஆனா ஒரு தொழுதவர் மீண்டும் என்ன செய்யலாம், தாராளமா என்ன செய்யலாம், தொழுகலாம், தொழுகை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும், தொழுகாதவர்களாக இருப்பார்கள் ஏன்னா அவர்களாகவே ஒரு ஆளை இமாமா நிப்பாட்டி தொழுது கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்று காட்டணும். எப்படி தடுத்தார்கள், அதே மாதிரி தொழுதவராக இருந்தா என்ன செய்யலாம், தொழுகாதவர்கள் வந்தா சேர்ந்து தொழுகலாம், தொழுதவர்கள் என்ன செய்யக்கூடாது, தொழுகாதவர்கள் ஜமாத்தா தொழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டணுமே ஒழிய அப்படி எந்த ஆதாரமும் இல்லை. அதனால பொதுவாக சொல்லப்பட்ட விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும், பொதுவாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் 2ஆம் ஜமாத் என்பது மார்க்கத்தில் உள்ளது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்திருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதனால முஜாஹித் ரசீன் அவங்க சொல்லக்கூடிய அந்த வாதத்துல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது, அது முரண்பட்ட செய்தி. அது ஹதீஸ்களை விளங்கிக் கொள்வதில் கிடைக்கக்கூடிய செய்திகள் எல்லா சஹாபாக்களும் எல்லா ஹதீஸும் தெரியாது தானே,
அம்புட்டு பேத்துக்கு அம்புட்டு ஹதீஸ் தெரியும். ரசூலுல்லாவோட கூட இருந்தவர்களுக்கு கூட செய்தி தெரியும். ஏற்றுக்கொண்டு வெளியூருக்கு போயிடுவாங்க, வெளியூர்ல இருப்பாங்க, அங்கிருந்து கொண்டு ரசூலுல்லாவை பின்பற்றுவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. அவர்களுக்கெல்லாம் நிறைய செய்திகள் தெரியாது. அப்படி தெரியாமலும் என்ன செய்யறாங்க, நிறைய சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஒரு செய்தி சரியான செய்தியாக இருந்தாலும் அது அனைவருக்கும் உண்டான ஒரு செய்தி தான் அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும்.